ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு ரஞ்சிதாவுக்கே தெரியாமல் ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த வேலைனால ரஞ்சிதாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இருந்துக்கிட்டு அந்த ஜோசியக்காரரை சந்தித்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காரு. நான் இதுக்கு மேலேயும் என் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்னோடய எல்லா அடியிலையும் நான் வெற்றியை மட்டும்தான் எடுக்கணும், தவிர எந்த விதத்துலையும் எனக்கு தோல்வி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்டு ஒரு சாமியாரை மீட் பண்ணுறாங்க. அவர் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கணிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பெரிய ஆபத்து வர இருக்குது, உங்கள் கூட இருக்கிறவங்களாலே கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரை சொல்கிறீங்க அப்படின்னு, உங்கள் கூடவே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாங்க, அவங்க உங்களை பழி வாங்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ண போகிறாங்க, உங்கள் கூட இருந்துக்கிட்டே இன்னொருத்தருக்கு அந்த தூதுவெல்லாம் சொல்லி உங்களை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓஹோ, ஒரு வேளை அந்த ரஞ்சிதாவை சொல்கிறாங்களோ, அப்படியே கூட இருக்கலாம் அப்படின்னு. அவங்க எதுக்காக எனக்கு அப்படி பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நல்லவங்க மாதிரி அவங்கக்கிட்ட சீனா போட்டுட்டு கடைசியில் அவங்கள ஏமாத்துறது தான் உங்கள் பிளானாக வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னதும், ஆமாங்க அது உண்மைதான் அப்படின்னதும், நீங்கள் இப்படி பண்ணுறப்ப உங்களுக்கும் கண்டிப்பாக அதே தான் நடக்கும். உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க, எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்துலையும். அது எப்போ வேணாலும் நடக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியர் சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிருந்த நம்ம ரஞ்சிதாவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. அடப்பாவிகளா, எல்லாத்தையும் நல்லா புட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரஞ்சிதா மட்டும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இப்போதைக்கு அவளுக்குன்னு ஒரு வேலை ஆகணும், அவள் விஜயை கல்யாணம் பண்ணணும், சொத்து பற்றி எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ராஜேஸ்வரி கிட்ட இருக்கிறாளே தவிர மற்றபடி ராஜேஸ்வரி மேலே இருக்க பாசத்தினாலலாம் இல்லைங்க. அவளுக்கு பாசமும் இல்லை, எந்த ஒரு பன்னிக்குட்டியும் இல்லை. அவள் வேலை நடக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் ராஜேஸ்வரி விடாமல் பிடிச்சின்னுக்கிறாளே தவிர மற்றபடி அவளுக்கு பாசம் கீசம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவளை நம்பி உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க ராஜி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்க அதை கேட்குற நிலைமையில் இல்லை. ஏன்னா ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பணம் மட்டும்தான் வாழ்க்கை, பணம் இருந்தால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பணத்தை மட்டுமே நம்பியிருக்க நம்ம ராஜேஸ்வரிக்கு மனுஷங்க அவங்களுடைய பாசம் நேசம் அப்படின்ற ஒன்றெல்லாம் இருக்குதா அப்படின்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கேடுகட்ட பிறவி தான் இந்த ராஜேஸ்வரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுக்கப்புறம் அவள் ரொம்ப உஷாராக இருக்க போகிறா. இன்னொரு பக்கம் ரஞ்சிதாவும் ஒரு பக்கம் நம்மளை தான் சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு எந்த நேரம் வேணாலும் நம்மளால டவுட் வரலாம், அதனால் இவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு இதை பண்ணுறான். காலையில் இழந்ததுமே காஃபி போட்டு கொடுக்கறது, வீடு வாசல்லாம் பெருக்கிறது, சமையல் செஞ்சு அசத்துறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன அவளால் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணினுங்கிறான். ஆனால் இப்போ தான் ராஜேஸ்வரிக்கு டவுட் அதிகமாகுது. ஏன்னா என்னடா இது, இத்தனை நாளாக இவன் நம்ம கேட்டாலே ஐயோ நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முளத்துக்கு இழுக்குவா. ஆனால் இப்போ என்னடா கடகடகடன்னு அவள் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்கிறா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதை இதை பண்ணினுங்கிறாளே, இவளை நம்பலாமா வேணாமா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலேயே சுற்றி நிற்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி மேடம். ஆனாலும் இவ குழப்பம் எல்லாமே உண்மைதாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறவ தான் நம்ம ரஞ்சிதா. இவ பணம் வச்சிருக்கா, பணத்தை வச்சு நம்மளுக்கு எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம ராஜேஸ்வரி பக்கம் இருக்கிற இந்த ரஞ்சிதா வந்துக்கிட்டு அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த நாளே கூட மல்லி பணம் கொடுக்குறேன், நீ எனக்காக எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக கட்சி மாறிடுவா. அது யாருக்குமே டவுட் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவநம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு நம்ம இவங்களை பழி வாங்கிறதுக்கு பிளான் போட்டால் நம்மளுக்கு புளி வாங்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. இதில் நம்ம எது சமாளிக்க போகிறோம், ஒரு புள்ளப்பூச்சி இவளை எப்போ வேணாலும் அடிச்சிக்கலாம், ஆனால் இப்போ அந்த மல்லியும் விஜயம் அடிக்கிறது தான் சரியான இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரவே மறுபடியும் பார்க்க போகிறாங்க. எதுக்காகன்னா அந்த மல்லியும் விஜயும் எப்படி பழி வாங்கலாம் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட கேட்குறப்ப நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க இருந்துக்கிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க, அவங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணுறதில்ல, அதனால் அவங்களுக்கு எல்லாமே நல்லதே தான் நடக்கும். நீங்கள் ஏதாச்சும் கெட்டது செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியுமே தவிர கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கெட்டதுன்னு ஒன்று வந்தால் கூட அவங்கக்கிட்ட முதல்ல போய் மோதி தான் பார்க்குமே தவிர அவங்கள அதை அட்டாக் பண்ணாது. அவங்க அந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் பிழைக்கிறவங்க, அதனால் அவங்களுக்கு எந்த இதுலேயும் கெட்டது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. என்ன ஜோசியரே, பணம் இங்கே வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னதும், பணத்தை வாங்கிட்டு நான் பேசலை மேடம், உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி நீங்கள் சொன்னதெல்லாம் போதும், இப்போதைக்கு நீங்கள் எனக்கு சாதகமாக மட்டும் சொன்னால் போதும், இல்லைன்னு வச்சுக்கோங்க டப்பு இருக்குல்ல டப்பு, அது அந்த பக்கம் வராது பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோம். சரிங்க மேடம், உங்களுக்கானதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.